மாணவியின் மீது கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மகன், மருமகள், அவருடைய குடும்பத்தார் அவரை பெயரளவுக்கு கைது செய்திருக்க திமுக அரசு. ஆகவே அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடிநீர் தட்டிலே பல்வேறு மோசமான செயலை கலந்தது. அதே போல பல இடங்களிலே கொடூர கொலைகள் செய்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத மக்கள் விரோத அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய கோவை மாவட்டத்திலே கட்சி மாவட்டமான நம்முடைய கோவை புறநகருக்கு கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம் என்று இன்றைக்கு நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலும், மாநகர் மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் அருகில் செஞ்சிலுவை சங்கத்திலும், வடக்கு மாவட்டத்தில் 3 மணிக்கு நானே போய் கலந்துக்கிற மேட்டுப்பாளையத்திலும் நடக்க இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய அமைப்பு பல்வேறு திட்டங்கள் உறுதியாக இருந்த அருமையண்ணன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே திருப்பூர் மாவட்டத்திற்கு நடக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் துணை சபாநாயகர் சிறப்பான முறையில் இந்த தொகுதியிலே பல்வேறு திட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தாலும் பிள்ளாய் ஜெயராமன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டார். அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையான கந்தசாமி அவர்கள், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர், வால்பாறை தொகுதியில் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமை சகோதரர் அமல் கந்தசாமி அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய முன்னாள் வாரிய தலைவர், மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர், கழகத்துடைய மூத்த முன்னோடி அருமையான ஏவியன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரை கூறக்கூடிய உள்ளாட்சி நகரத்துடைய செயலாளரும் முன்னாள் கூட்டு வங்கியுடைய தலைவர் தம்பியர் கிருஷ்ணகுமார் அவர்கள், கஸ்தூரி வாஸ் அவர்களை, அதே போல நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கூடிய மாநில எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் தோ பசவன் அவர்களை, அதே போல டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சாந்திமதி தோ பசவன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் செல்வரன் அவர்களை, செல்வி பத்மினி அவர்களை, என் எஸ் கருசாமன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையான முத்துக்கருசாமன் அவர்களை, கிணறு பாபு அவர்களை, பொள்ளாச்சி சக்திவேல் அவர்களை, பொள்ளாச்சி கிழக்கொன்றியம் செந்தில்குமார் அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் ரெட்டிப்படி சண்முகம் அவர்களை, சதீஷ்குமார் அவர்களை, வி பி கந்தவேல் அவர்களை, குமரவேல் அவர்களை, அப்புசாமி அவர்களை, தொண்டாமுத்தூர் வேலுச்சாமன் அவர்களை, ராஜா ராமூர்த்தி அவர்களை, டி சக்திவேல் அவர்களை, ஜி கே சுந்தரம் அவர்களை, ஆனமலை கார்த்திக் அவர்களை, நகர செயலாளர்கள் வால்பாறை மயில் கணேஷ் அவர்களை, மதுக்கரை சண்முகராஜ் அவர்களை, கருத்துப்பட்டி ஆதவன் பிரகாஷ் அவர்கள், பகுதி செயலாளர்கள் மதுரகோபால் அவர்களை, பெருமாள் சாமி அவர்களை, ரஃபீக் அவர்களை, பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்கள் கிருஷ்ணராஜன் அவர்களை, ஜெகநாதன் அவர்கள், சுந்தரராஜ், காளிச்சாமி, கி குமார், சங்கர், ஆளுநரசு, வரதராஜ், மாதேஸ்வரன், ரமேஷ், கண்டியப்பன், வெள்ளூர் மருதாசலம், மூர்த்தி, ராஜேந்திரன், சந்திரகுமார், விமல், பாலு என்கிற கோட்டூர் பாலகிருஷ்ணன், ஆனந்தகுமார், கார்த்திகேயன், வி கே சண்முகம், சிவக்குமார், ஸ்ரீனிவாசன்,
பாலசுப்ரமணியம். பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர் அவர்களே, தொண்டாமுத்தூர் சுசிலா மாணிக்கராஜ் அவர்களே, கிணத்துக்கடவு சேர்மன் ராமசாமி அவர்களே, கேபிஎஸ் அவர்களே, தெப்பீசன் அவர்களே, சார்பணி மாவட்ட செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்னர் ரகுபதி அவர்களே, பேரவை விஜயகுமார் அவர்களே, இளைஞர் சந்திரசேகர், ஜேம்ஸ் ராஜா, கண்ணப்பன், தாமோதரன், வழக்கறிஞர் பிரிவு, லட்சுமிகாந்தன், பி.ஆர்.கே. குருசாமி, மரியம் துரைராஜ், மகாலிங்கம், எச்.எஸ். பாவா, ஓகே முருகன், சின்னராஜ், சசிகுமார், சவுந்தரவேல், வேணுகாலம் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களே மற்றும் இங்கே வந்திருக்கூடிய மாநகராட்சி டிவிஷன் செயலாளர்களே, பொள்ளாச்சியுடைய அனைத்து வார்டு செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அண்ணா தொழிற்சங்கக்கூடிய மாநில பொருளாளர் கே.வி. மனோகரன் உட்பட பொள்ளாச்சி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளை, ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தம்பியோட சேர்ந்து நல்லா அந்த மேடை இந்த வண்டியெல்லாம் எடுப்போம் அப்படின்னு அத்தனை நிர்வாகிகளை எப்படி தானே? சரி, கைதட்டிட்டாங்க. இங்க அருணாச்சல சுந்தரால கைதட்டிட்டாங்களா? சரி சரி, அத்தனை நிர்வாகிகளை, இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி டிவிஷன் செயலாளர்கள், முன்னாள் ஊராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பிரதிநிதிகள், இங்க இருக்கக்கூடிய இந்த ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்கிறதுனாலதான் அனைத்து பேரும் சொல்ல முடியல, எல்லா பேரும் சொன்னதாக எடுத்துக்கங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துடைய வால்பாறை அமீது உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், எல்லா பேரும் அதுல அமீது வந்து தனியான சொல்லிட்டு இருக்காரா, அத்தனை பேருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எப்பவுமே 3 மாவட்டம் சேர்ந்து நடக்கும். இன்னைக்கு தனி ஆர்ப்பாட்டமே இந்த இடமே திருவள்ளூர் திடல இடம் பிடிக்கல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் அந்த கடைசி வந்துட்டே இருக்காங்க. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும், அதுதான் குறிக்கிறது. ஏன்னா பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களையும் சொல்லிக்கிறேன், இனியாவது எங்களுடைய எடப்பாடியார் அறிக்கையிலும் திமுக மக்கள் விரோத செயல் கொஞ்சமா இனி போடுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் இன்னும் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்காம கண்டிப்பாக இருக்கிறத கண்டிப்பா எழுதுவீங்க நம்புறோம். இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சியிலே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பட்டியலின மாணவி ஒரு வீட்டில் அந்த குழந்தைய வீட்டில் வந்து நாங்க வந்து படிக்க வைக்கிறோம், மருத்துவ படிக்க வைக்கிறோம் சொல்லி போட்டு வீட்டில் எம்எல்ஏவோட மகன் மருமகள் வீட்டுக்கு போய் வச்சு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய பேட்டிகளை டிவியில பார்த்திருப்பீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரி, இன்றைக்கு ரொம்ப அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூடெல்லாம் வச்சு, சிகரெட்ல சூடு வச்சு, அதே போல பாத்தீங்கன்னா தலையில அந்த கரண்டியில அடிச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அந்த சிறுமிக்கு உருவாக்கி, அந்த சிறுமி கண்ணீர் மல்க அந்த பேட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்க இன்னைக்கு அது பெயரளவில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, பெயரளவில் கைது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக அது மட்டும் இல்ல, இந்த வேங்கவியல் பிரச்சனை பாத்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில மலம் கலக்கி வன்மம் ஏற்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. குடிக்கிற தண்ணியில போய் இவ்வளவு மோசமானது. இன்னைக்கு இதுவரை இன்னைக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. பாத்தீங்கன்னா கொடூர கொலைகள் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு அவங்கள கைகள் கட்டப்பட்டிருக்கு. காவல்துறையை சுயமா திமுக இன்னைக்கு வேலை செய்யறதுக்கே விடுறதில்லை. எங்க பார்த்தா கொலை கொள்ளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. புரட்சி அம்மா இருக்கும்போது, எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போதும் இன்றைக்கு காவல்துறை எப்படி சிறப்பா இருந்தது. கோவை மாவட்டத்தில் ஆரசுர காவல்துறை இந்தியாவிலேயே நம்பர் 1 போலீஸ் வந்த காவல்துறை வந்து விருது வாங்கினாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது. எல்லாருக்கும் பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு எடப்பாடியார் சிறப்பான முறையில் அந்த காவல்துறை நிர்வகித்தார். அம்மா அவர்கள் பத்தி சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்க அம்மா அவர்கள் எவ்வளவு சிட்டா வச்சிருந்தாங்க. சமூக விரோதிகள் எல்லாம் வேற மாநிலத்துக்கே போயிருவாங்க, அப்படி இருந்தது. எடப்பாடியாரை தொடர்ந்தார். காவல்துறை கையில் வைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றினார், மக்களை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஆகவே இதை கண்டித்தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கார். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான செயல். இதையெல்லாம் இங்க பொள்ளாச்சியில் இதுக்கு மேல தெரியும் உங்களுக்கு.
பொள்ளாச்சியில திமுகவால் மிகைப்படுத்தப்பட்டு இங்க வந்து பொள்ளாச்சியில ஒரு சகோதரிக்கு ஒரு சம்பவம் நடந்தது. உடனடியாக எடப்பாடியை தலையிட்டு உடனடியாக அவங்கள யார் தப்புனாலும் கைது பண்ணாங்க. உடனடியா வந்து எல்லாரும் கேட்டது கூட உடனே சிபிஐ கூட அந்த வழக்கை மாத்தினார் பொள்ளாச்சியில. ஆனால் இங்க வந்து பொள்ளாச்சிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய கனிமொழி அக்கா கனிமொழி வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தாங்க. இந்த பட்டியல் சகோதரி கனிமொழி கேட்டுக்கணும்ல, உங்களுடைய எம்எல்ஏ மகன்னா கேட்க மாட்டீங்க. இங்க வந்து நீங்க புழுதிவார் தூக்கிட்டு போனீங்க. இதுக்கு பொள்ளாச்சி மகனுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் தான் இந்த வழக்கே கொண்டு வர்றாரு. அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு போய் கைது செய்ய சொல்லி பெட்டிஷன் கொடுத்து அவரு அப்படியே திருப்பி பண்ணீங்க. இன்னைக்கு அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. கோர்ட்ல அவர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, யார் தப்புனா எடப்பாடி நடவடிக்கை எடுத்தால்தான் தப்பு செய்ய நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்க, சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க. அப்ப இந்த வழக்கில் சிபிஐக்கு ஒப்படைங்க. இன்னைக்கு கனிமொழி வாயை திறக்க மாட்டேங்க. ஒரு சகோதரியா இருந்து இன்னைக்கு நம்முடைய தாழ்த்தப்பட்ட சகோதரி மாணவி பாதிக்கப்பட்டது கனிமொழி வாயை திறக்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலைகள். பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30 மாத ஆட்சியில அதிகமான கொலைகள். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல பட்டியலின மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்காங்க. ஆனா வைகோ கூட்டணி இருக்காரு. வைகோ மதிக்கக்கூடியவர் மாற்றுக்கிறது. வைகோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையில் ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. எடப்பாடியார் இன்னைக்கு துணிச்சலாம் இன்னைக்கு வெளியே வந்து நாங்க வந்து யாருன்னு காமிச்சிருக்காரு. இன்னும் அடிமையா இருக்கிறது யாரு? திமுக இருக்கிற கூட்டணி கட்சி அத்தனை பேருமே. கம்யூனிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குதானே தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணியில் இருப்பாங்க. வெற்றி பெற்ற பின்னால் எதிர்கட்சியா செயல்படுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சீட் 2 சீட்டுக்கு போய் அடிமையா இன்னைக்கு போய் கோபாலபுரத்தில் நிற்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வைகோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக இன்றைக்கு திமுக மேல முக ஸ்டாலின் ஊழல் வழக்கு சொன்னது அவர் தான். ஸ்பெக்ட்ரம் பத்தி இன்னைக்கு அவரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கு. இன்னைக்கு அதே போல அண்ணன் திருமாவளவன் அப்படியே இருக்காரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க. யாருமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் நல்லது நடக்குதா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? 3 வருஷம் ஆட்சியில் என்ன நடக்குது? எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு பாத்தீங்க எந்த வேலையும் நடக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வேலை நடந்தது இந்த ஆட்சியில? இன்னைக்கு கோயம்பேடு வேலை நடந்திருக்குதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஏதாவது திட்டம் வந்திருக்குதா? என்ன வந்திருக்குது? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. பொள்ளாச்சியில் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம ஆட்சியில கல்லூரி கொண்டு வந்தோம், பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், எல்லா சாலைகள் போட்டோம், இன்னைக்கு நகராட்சி பில்டிங் கட்டி கொடுத்தோம், இன்னைக்கு பாத்தீங்க பொள்ளாச்சி ரோடு போட்டோம், இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்தோம். இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து அத்திக்கிட்ட திட்டம் கொண்டு வந்தோம். ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டோம். இன்னைக்கு எல்லாத்தையும் கிடப்பல போட்டு நம்ம கொண்டு திட்டங்களையும் கூட தொடர்ந்து செயல்படுத்த முடியல. திட்டங்களை கூட முடிக்க முடியல. இன்னைக்கு திமுக ஒரே ஒரு திட்டம் கொண்டு சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்ட மக்களை எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்களை புறக்கணித்த திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் எந்த திட்டமும் கொண்டு வரல. எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு திட்டங்களை போல ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறீங்க, திட்டங்களை முடிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எத்தனை பாலம் இருந்து போக இந்த ஆத்து பாலம் எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு. முடிச்சீங்களா? ஒன்னசோட்டி பாலம் முடிச்சீங்களா? இத்தனை பாலங்கள் எத்தனை சாலைகள் போட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி கொண்டு இருக்கிறோம். பொள்ளாச்சியில் அற்புதமான பில்டிங் கட்டி கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லூரி பில்டிங் கிட்டத்தட்ட 9 கோடி கட்டி கொடுத்துருக்கோம். ஆனமலை தனி தாலுகா கொண்டு இருக்கிறோம். நீங்க வால்பாறை நகரத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க. வால்பாறை நகரத்தில் 40 வருஷம் இல்லாத சாலைகள் போட்டு கொடுத்தோம். என்ன நடக்குது? எதுவுமே செய்யல. திமுக ஆட்சி. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு லஞ்சம். நீங்க எங்காவது போக முடியுதா? ஏதாவது ஒரு ஆபீஸ் போய் ஒரு பிளான் அப்ரூவல் வாங்கி பாப்போம். ஒரு வீடு கட்டி பிளான் அப்ரூவல் உடனே வாங்க முடியுமா? ஒரு ஈபி கணக்கு உடனே வாங்க முடியுமா? ஒரு வீடு கட்டி போய் ஈபி கணக்கு பாருங்க, அலைய வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி வந்த பின்னால் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இதையெல்லாம் உயர்த்திட்டு தேர்தல் வாக்குறுதி இத்தனை வாக்குறுதி சொன்னீங்கல்ல, ஏதாவது நிறைவேற்றுறீங்களா? 99% நிறைவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றார். 99 நிறைவேற்றுறீங்க? எந்த ஆர்ப்பாட்டம், எந்த திட்டங்கள் நிறைவேற்றுறீங்க சொல்லுங்க. நீட் தேர்வு பத்தி சொன்னீங்க. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை முடிச்சிருவாரு. என்ன முடிச்சாரு? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா கையெழுத்து போடுறோம்,
இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு. பாத்துங்க பொழப்பு எப்படின்னு. ஒரே கையெழுத்துல சூட்சும எங்களுக்கு தெரியும் சொல்லி போட்டு சட்டமன்றத்திலையும் மு க ஸ்டாலின் பேசினாரு. உதயநிதி சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில பரப்புரையில் சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு நிலை, ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒரு நிலை. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? 20,000க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க. பொய்யா சொல்லி மக்களை தூண்டிவிட்டு நடத்தினீங்க. அதையெல்லாம் எதிர்கொண்ட ஒப்பற்ற தலைவராக ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு ஒப்பற்ற தலைவராக எடப்பாடியார் திகழ்ந்தார். எல்லாத்தையும் சகிச்சிட்டு நேரடியாக எதிர்கொண்டார். அதுக்கு மேல ஆர்ப்பாட்டம், சூட்சமத்தை மீறி அற்புதமான திட்டங்கள் தந்தார். நீங்க நீட் சொல்லி போட்டு ஏமாத்தி கையெழுத்து வாங்குறது என்ன பண்ணீங்க? சேலம் மாநாட்டில் முதலமைச்சர் கொடுத்த சொல்லி போட்டு குப்பையில போச்சு. எங்க போச்சு? குப்பையில போட்டு முதிச்சு குப்பையில போகுது. இதுதான் நீட். நீட் சொல்லி இன்னும் ஏமாத்திக்க. பத்திரிகை நண்பர்களா இருக்கீங்க. எங்களுடைய ஆட்சியில அனிதா என்ற மாணவி ஒரு குழந்தை மறைந்து விட்டால் கண்டிப்பா நடந்தக்கூடாது நாங்கள் நினைச்சோம். குடும்பத்துக்கெல்லாம் எடப்பாடியார் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. கண்டிப்பா இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சார் அவரு. திமுக ஏமாற்றம் 25 மேற்பட்ட நம்முடைய மாணவ கண்மணிகள் மறைந்து விட்டார்கள். அனிதா இருந்த போது பாத்தீங்கன்னா அடக்கம் நேரடியாக லைவ் போட்டாங்க. திமுக சொல்லி நிறைய எல்லா டிவி லைவ் போட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தியே எந்த தொலைக்காட்சி பேச மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நீங்க மட்டும் இந்த திமுக ஆட்சி தூக்கி பிடிக்கிறத விட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்ல திமுக ஊடகங்கள் தயவு செஞ்சு நடுநிலைமையா இருங்க. இன்னைக்கு நாட்டுடைய 3வது தூண் நீங்க. அது மட்டுமல்ல, நீட்டுக்காக எடப்பாடியார் என்ன பண்ணார்? 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். நீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா? ஒரு கிராமத்தில் இவருக்கு என்ன தெரியும்? ஒரு மாசத்துல இவரு அவ்வளவுதான் போயிடும் ஆட்சி, 2 மாசம் போயிடும். 4.5 வருஷம் அற்புதமா ஆட்சி நடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள். அம்மா மினி அம்மா இருக்கிற வாகனம், இப்படி அற்புதமான திட்டங்கள்லாம் கொடுத்தார். குடிமராமத்து நாயகன் என்று எல்லா குளங்களையும் மேம்படுத்தினார். மண்டல் மண் எடுக்கிறார். எத்தனை தடுப்பணை கொடுத்தார். இதுக்கெல்லாம் மேலாக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் 600க்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க. எடப்பாடியா இருக்காங்க. நீட் இருக்கக்கூடாது எங்களுடைய கொள்கை, அம்மாவுடைய கொள்கை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அம்மா தான். ஆனால் மற்ற மாநிலங்கள் நீட் கொண்டு வந்து அமல்படுத்திட்டான். பிராக்டிகல் என்ன நடக்குன்னு பார்க்கணும். நம்ம மாணவர்கள் ஏமாற்றக்கூடாது. அது பாட்டுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அது நடக்குது, வரட்டு. ஆனால் இந்த நேரத்தில் தான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப பார்த்தா கவர்னருக்கு அனுப்பினாங்க. கவர்னர் கையெழுத்து போடல, நேரடியாக முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்ட ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார். ஆட்சியில் இருக்கும்போது சரி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும்போது எந்தெந்த திட்டங்களை எது கூட எதிர்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு வெளிப்படையா வெளியே வந்திருக்காரு. இன்னும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? முன்னாடி கூட்டணி பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிறுபான்மை சொல்லி சிறுபான்மை இருக்கு, எங்களை பத்தி தெரியும். எடப்பாடி ஒரு முடிவு எடுத்ததான் சொல்லி அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் ஹஜ் பயணத்துக்கு போறக்கூடிய பயணத்தை அப்படி பாரதிய ஜனதா கட்சி ரத்து பண்ணது. உடனடியாக தமிழக அரசு எடப்பாடி முதலமைச்சர் 6 கோடி ரூபாய் உடனடியாக அவர் ஒதுக்கி கொடுத்தார். இப்படி எல்லா திட்டங்களுக்காக சிறுபான்மைக்கு பாதுகாப்பா இருக்காரு. அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பாக இருந்த ஒரே முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். யாரும் மறுக்க முடியாது. திமுக அரசு நீங்க என்ன பண்ணி சொல்லுங்க. இந்த கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு 11 தொகுதி இருக்குது. 11 தொகுதி இருக்கு. அவனாசியோட சேர்த்து 11 தொகுதிக்கு என்ன பண்ணீங்க? இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க பாப்போம். திமுக எல்லா பேருக்கு உள்ளாட்சியில் நீதான் ஜெயிச்சிருக்கிற. எப்படி ஜெயிச்ச? பூரா ஃப்ராடு பண்ணி ஜெயிச்ச. நேரடியா ஜெயிக்க நேரடியா எங்கால் தான் சேர்மன், எங்கால் தான் மேயர், எங்கால் தான் தலைவருக்கு பூரா ஃப்ராடு பண்ணி மிதிலே ஜெயிச்ச. இன்னைக்கு சொல்லுங்க என்ன திட்டம் நீங்க கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? நாங்க சொன்னா இத்தனை திட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகி போச்சு, நின்று போச்சு. இந்த ஸ்ட்ரக் சரியாகும். எப்ப சரியாகும்? எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அப்ப நீங்க தரா திட்டங்களை போல இந்த கோவை மாவட்டத்துக்கு இந்த பொள்ளாச்சிக்கு எல்லாம் தருவோம். அனைத்து திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். ஒண்ணு இல்ல, அதுக்கு அதிக நேரமெல்லாம் கிடையாது, அதிக காலமெல்லாம் இல்ல. கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தல் வருது. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னைக்கு மக்களை பத்தி சிந்திக்கிறாங்க திமுக. எப்படா நமக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி ஓட்டு வாங்க போறோம்? கண்டிப்பாக
மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. திமுக ஓட்டு போடுவதற்கு யாருமே தயாரா இல்ல. ஏனென்றால் யாருக்குமே நல்லது பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங் நான் பேசுறேன். ஏழைகள் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க, நடுத்தரவர்கள் நல்லா இருக்காங்களா? ஏழைகளுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. எந்த வாக்கு நிறைவேற்றல. அப்புறம் என்ன பண்ணி கொஞ்சம் பேருக்கு அது எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பல முறை எடுத்துரைக்க பண்ணால் என்னடா எதிர்க்கட்சியில் விடவே மாட்டேங்கிறாரு, இப்படி போய் இப்படி பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்றேன்னு சொல்லி போட்டு பாதி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, மீதி பேருக்கு கொடுக்கல. ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 வழங்கப்படும் சொன்னீங்களா இல்லையா? இதே வாய்தான சொல்லுச்சு, இதே முதலமைச்சர் சொன்னாரு, இதே உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? அத்தனை அமைச்சர் சொன்னீங்களா? ஏன் கொடுக்கல? உங்க வீட்டுல இருந்து கொடுக்குறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, எப்படி யார் அப்பா வீட்டுல இருந்து கொடுக்குறீங்க? யார் வீட்டுல இருந்து கொடுக்குறீங்க? உங்க திமுக வீட்டுல இருந்து கொடுக்குறீங்களா? சொல்லுங்க, யார் வீட்டுல இருந்து கொடுக்குறீங்க? உங்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம். நீ கட்டுறீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 300 ரூபாய் வந்தா 2000 ரூபாய் கட்டுறீங்க, 1000 ரூபாய் வந்தா 5000 ரூபாய் கட்டுறீங்க, 10000 ரூபாய் கட்டுறீங்க. நீங்க கட்டக்கூடிய சொத்து வரி, கரண்ட் பில்லு, உங்களுடைய வரி பணத்தை கொடுக்கறக்க, உங்க பணத்தை கொடுக்கறக்க யோசனை பண்றாங்க. இதுக்கு மேல திமுக போய் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடல, இல்லாட்டி நீங்க பூத் கமிட்டிகள் அண்ணா திமுக போய் சேர்ந்தீங்கன்னா நாங்க 1000 ரூபாய் நிறுத்தி மிரட்டுறோம். ஏய் நீ நிறுத்தி பாரு, பாத்துக்கலாம். மக்களுடைய எங்களுடைய வரி பணத்துல நீ நிறுத்திடுவியா? விட்டுருமா? அந்த அதிகாரம்லாம் அவனுக்கு கிடையாது. இப்படியே தான் பண்ணுவானுங்க. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுவான். யாரும் இன்னைக்கு பயப்படுறது தயாரா இல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு பாத்தீங்க, வியாபாரிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், யாருமே தொழில் பண்ண முடியல, யாருக்கு வேலை இல்லை. ஆகவே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது மட்டும் இல்ல, நேற்று கூட மீட்டிங்ல பேசின, தொடர்ந்து பேசி இருக்கிறோம். நீங்க அரசு ஊழியர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஐயா சொல்லுங்க பாப்போம். திமுக ஓட்டு போடுறது அரசு ஊழியர் போடுவாங்களா? ஆசிரியர் போடுவாங்களா? சிறுபான்மையர் போடுவாங்களா? ஏழை மக்கள் போடுவாங்களா? நடுத்தர வர்க்கம் போடுவாங்களா? தொழில் முதலீட்டாளர் போடுவாங்களா? யாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனா திமுக முழுசா போடுவானா? ஐயா சொல்லுங்க பாப்போம். திமுக இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறான். இதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இதுதான். ஆகவே இந்த ஆட்சி கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடும், எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு, இது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி, 6 தொகுதி இருக்கு. இந்த தொகுதிக்கு யாரை வேட்பாளராக ஆனா எடப்பாடியார் பொதுச்சியார் அறிவித்தாலும் அதிகமான வாக்குகள் நீங்கள் எல்லாம் அதிகமான வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நாம் சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டுடைய காவல்துறை, கோவை மாவட்ட காவல்துறை, ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் போலீஸை நாங்க எப்படி வச்சிருந்தோம்? நாங்க இருக்கும்போது அவங்கள எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எங்க நகராட்சி, எங்க அவைத் தலைவர் இருக்காரு, எங்க எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்கிறோம், இங்க பொறுப்பாளர் இருக்காங்க, கண்ணியமா நடத்தணும். இன்னைக்கு திமுக சொல்ற பயத்தை மட்டும் கேட்டு பொய் வழக்கு போடுவதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஒண்ணு இல்ல, இந்த பொள்ளாச்சி இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரொம்ப இருக்கிறது ரொம்ப மோசமானது. ஏன்னா அந்த ஐடி விங்ல அருண் சொல்லிட்டு ஒரு பையனை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அரெஸ்ட், ரெண்டாவது ஆமா டிசி மாறிட்டாரா? சரி, அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏயா திமுகவை இன்னைக்கு பார்த்து எல்லாரும் தான் திட்டுறாங்க. திமுக யாரும் திட்டாம இருக்கிறாங்க? இன்னைக்கு மக்கள் விவசாயிகள் எதுவுமே செய்ய கேட்காம இருப்பாங்களா? கேள்வி. சரி, நீங்க அப்படி என்ன தேடி தேடி போய் பெரிய கொலை குற்றம் பண்றவன், கஞ்சா வைக்கிறவன், மத்தனெல்லாம் விட்டுட்டு இவன் பெரிய குற்றம் அவனை வீடு தேடி போய் நைட்ல இரவு போய் கைது பண்றீங்க, வீட்டுக்கு போய் அப்படி பண்றீங்க, இதெல்லாம் நியாயமா? மீறி போன ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ்காரர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, திமுக என்ன பண்ணிடுவான்? கடமை செய்யுங்க, கடமை செய்யுங்க. இது எல்லாம் எஸ்பிக்கு எல்லாத்தையும் சொல்றேன். பின்னாடி இருக்கிற சொல்றாங்க எஸ்பி திமுக மாவட்ட சேர்மன் செயல்பட சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்றோம், இந்த ஆட்சி நிரந்தரமா இருக்காது. மக்கள் விரோத ஆட்சி எதுவுமே செய்யல, உங்களுக்கு தெரியும், போலீஸ்காரருக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணிட முடியும்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு அதிகமா என்ன பண்ண மாற்ற முடியும், அவ்வளவுதான், டிரான்ஸ்பர் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஆகவே தயவு செஞ்சு நடுநிலை நடந்துங்க. நாங்க இருக்கும்போது எவ்வளவு மரியாதை கொடுத்தோம், யாரும் எந்த காவல்துறை சுயமா செயல்பட்டு. ஆனா அப்படி இருக்கும்போது பார்த்து இங்க இருக்கிற நல்லா செயல்பட்ட, நடுநிலைமையா செயல்பட்ட, குறிப்பா கமிஷன் வாங்காம செயல்பட்ட இன்ஸ்பெக்டர், போலீஸ்கார் நல்லா செயல்பட்டவங்களை பூரா கன்னியாகுமரி தூத்துக்குடி தூக்கி போட்டாங்க. ஒரு நல்லா செயல்பட்டது உங்களுக்கு எல்லாம் என்ன, மக்களை பாதுகாத்தது, அது செய்யற தவறா?
எங்கெங்கயோ இருக்காங்க. இன்னும் ஏதோ தப்பி தேவை ஒரு சில போலீஸ்காரத்தவங்க மட்டும் விட்டு வச்சிருக்காங்க, மற்ற எல்லாம் மாத்திட்டாங்க. ஆகவே காவல்துறை நல்லவங்க இருக்காங்க. ஆனா அவங்களை எல்லாம் இன்னைக்கு எங்கேயும் போடுறது இல்ல. திமுக அடிமையாக அவங்க வசூல் பண்ணி தர வந்து எல்லா பக்கம் போஸ்டிங் போடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு காவல்துறை மாறிக்குங்க, தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. பொய் வழக்குகள் யார எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போடுறீங்க, நிலைக்காது. அதே போல பாத்தீங்கன்னா திமுக வந்து பேனர் வச்சா பிளக்ஸ் வச்சா விட்டுருவீங்க. பிரைவேட் இடத்துல ஒதுக்குப்புறமா ஒரு கொடி கட்டினா அதுக்கு வந்து பாதுகாப்பு, திமுக கொடி கட்டினா பாதுகாப்பு, அண்ணா திமுக கொடி எடுங்கிறீங்க. ஒரு மேடை போடுற கூட மாட்டீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சீப்ப ஒழிச்சு கல்யாணம். என்ன பண்ணாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் 40 வெல்வம், அதிகமான தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இருக்கீங்க, நீ தெளிவா இருங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. அத்தனை ஓட்டு ரெட்டலைக்கு வந்து சேரணும். உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஜெயிக்க வேண்டியது. திமுக கடைசியில் வந்து என்ன பிராட் வேணாலும் பண்ணுவோம், அது கவலைப்படாதீங்க. ஒட்டுமொத்தமா மக்களே இன்னைக்கு திமுக உள்ள வந்தா விரட்டி அடிக்கிற தயாரா இருக்கிறாங்க. யாரும் உள்ள வர முடியாது, எந்த திட்டம் செய்யாம உள்ள வர முடியாது. ஆகவே நீங்க தெளிவா இருங்க, அத்தனை பேர் தெளிவா இருங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று கண்டிப்பாக முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த போது எங்களுடைய மாவட்டம் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த இந்த மக்களை சிரமப்படுத்திக் கொண்டிருக்கூடிய இந்த அரசுக்கு பாடம் புகட்டுவோம். எல்லா திட்டங்களும் மீண்டும் கொண்டு வருவோம். எப்படி இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம், நீங்க உக்கடமெல்லாம் போய் பாருங்க. ஸ்மார்ட் சிட்டியில் எப்படி பண்ணிருக்கிறோம். இந்த பொள்ளாச்சிக்கு மட்டும் அதிகமான திட்டங்கள், எத்தனை சாலைகள், எத்தனை திட்டங்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கொரோனா வந்தது. கொரோனா வரும்போது எடப்பாடி நேரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தார். நான் அமைச்சராக இருந்தேன். ஒவ்வொரு வாரம் மீட்டிங் போட்டோம். தடுப்பு நடவடிக்கை எடுத்தோம், உயிர்களை காப்பாற்றணும். திமுக ஆட்சியில் கொரோனா வந்ததுங்க. நல்லா தெரியும். நம்ம ஆளுகள் நிறைய நமக்கு வேலை செஞ்சாங்க, நிறைய பேர் வேலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு ஊர் கொத்து கொத்து இறந்துட்டாங்க. அது கணக்கிலே காமிக்கல, அது நிதி கொடுக்க கணக்கிலே கொரோனான்னு காமிக்கல. லட்சக்கணக்கான இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறை செயல்படுதா? இன்னைக்கு மர்ம காய்ச்சல் நிறைய பேர் இறந்துடுறாங்க. எங்க பார்த்தாலும் காய்ச்சல். தடுப்பு நடவடிக்கை இல்ல. மாநகராட்சியும் செயல்படுறது, நகராட்சியும் செயல்படுறது, சுகாதாரத்துறை செயல்படுறது இல்ல, காவல்துறை செயல்படுறது. இதுதான் நிலை. இன்னைக்கு காவல்துறை செயல்படாததுக்கு இன்னொரு உதாரணம் பாத்துங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் அந்த தம்பி வந்து இன்னைக்கு நேசப்பிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் பார்ல ஒரு இல்லீகலா விக்கிறாங்க, அதை பத்தி எழுதுறாரு. மிரட்டல் வருது காவல்துறைக்கு. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி கூட சொல்றாரு, எனக்கு மிரட்டல் வருது, எனக்கு பாதுகாப்பு. கண்டுக்கவே இல்லை. 3 முறை சொல்றாரு, கண்டுக்கல. அதுக்கப்புறம் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூலூர் பகுதி காமராஜ்மலை காவல்துறை. ஆகவே இன்றைக்கு பத்திரிகையாளருக்கே பாதுகாப்பு இல்லை. இதுதான் நிலை. அதே போல மேட்டுப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அருமையன் ஏ.கே. செல்வராஜன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு பகுதியில் அவர் ஃபண்ட்ல இருந்து ரோடு வேலைக்கு நிதி கொடுக்கிறாரு, எஸ்டிமேட்டே போட்டு கொடுக்கல. நகராட்சி ஆபீஸ் போய் பர்மிஷன் வாங்கிட்டு, அனுமதி வாங்கிட்டு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கமிஷனரேட் கேட்டு போறாரு. போகும்போது அங்க இருக்க நகராட்சி தலைவர், திமுக தலைவர் வந்து உள்ள வந்துட்டு அவங்களே வந்து நீங்க நாங்க பேசணும்னு சொல்லி போட்டு பிரச்சனை பண்ணி கமிஷனர் திட்டினது நகராட்சி தலைவர், துணைத் தலைவர். ஆனா வழக்கு யார் மேல? எங்க எம்எல்ஏ மேல, ஏ.கே. சென்ன மேல. இதெல்லாம் அடுக்குமே கட்சிக்கார 20 பேர் மேல வழக்கு. காவல்துறைக்கு இதெல்லாம் அடுக்குமா? யார் தப்பு நடவடிக்கை எடுங்க, கோர்ட் நீதிமன்றத்துக்கு நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் இவ்வளவு மோசமா காவல்துறை செயல்படக்கூடாது. கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். கண்டிப்பா யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதே போல ஒரு லெட்டர் எல்லாத்துக்கும் வந்தது. ஒட்டப்படார மேற்கொண்டு எம்எல்ஏ சண்முகையா, அதுல வந்து திமுக காரரே ஒரு கடிதம் எழுதியிருக்கார். பாத்தீங்கன்னா தகராறுல அதே போல ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர் தாக்கப்பட்டு மோசமான சூழ்நிலை. அந்த படத்தை எடுத்துக்காமீங்க, அந்த படத்தை. ஆமா, அவர் பேருங்க மாரிஸ் குமார் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரர். இந்த லெட்டர் எல்லாத்துக்கும் அவரே போட்டிருக்காரு. திமுக கார் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இதனாலதான் திமுக ஓட்டு போட மாட்டா திமுக சொல்றான். இதான் நிலை. திமுக பேச அவனை தாக்குறாங்க எம்எல்ஏ. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக இருக்குது. கண்டிப்பாக அதே போல இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பொறுப்பாளர் வந்திருக்கீங்க. நமக்கு எதிரி திமுக. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அத்தனை பொறுப்பாளர் பணியாற்றி நம்முடைய வேட்பாளர், இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர்
அதிகமான வாக்குகளை வெற்றி பெற வேண்டும். யாரும் இன்னையிலிருந்து நம்ம தூங்கக்கூடாது. நமக்கு முக்கிய பணியே அதுதான். நமக்கு எதிரி திமுக. இல்ல திமுக இந்த திட்டம் தெரியல, மக்கள் தயாரா இருக்காங்க. ஒட்டுமொத்தமா நீங்க பணியாற்றுங்க. வெற்றி நமது. எடப்பாடியார் தலைமையில வெல்வோம். எடப்பாடி தலைமையில வெற்றி. எடப்பாடி முதலமைச்சர் வருவார் என்று சொல்லி குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ராஜா வந்து புரட்சி தலைவரை பத்தி கேவலமா பேசுறாரு. அதுக்கு இன்னைக்கு எடப்பாடியாரே பதில் சொல்லிட்டாரு. புரட்சி தலைவர் கடவுளை போன்றவர். புரட்சி தலைவர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு அதான் சொன்ன ஸ்பெக்ட்ரம் ராஜா ஒண்ணுதான், ஆராசா ஒண்ணுதான். இன்னைக்கு இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. புரட்சி தலைவர் பத்தி என்ன தெரியும்? தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர், சத்துவ திட்டம் தந்த ஒப்பற்ற தலைவர், இன்னைக்கும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு எல்லாரும் தமிழ் இனத்தை பத்தி பேசுறீங்கல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் 2 வருஷம் இருந்திருந்தார் உயிரோட, தனி இளைஞர்களை கொண்டு வந்திருப்பார். அப்படிப்பட்ட தலைவர். இன்னைக்கு நம்முடைய கேப்டன் பிரபாகர் வீட்டுக்கு முன்னாடி தலைவர் சிலதா இருக்குது, வெளியே வந்து வணங்கிட்டு தான் போவாங்க. அப்படி ஒப்பற்ற தலைவரியா அவர் பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்ல. அவர் கடவுள், எங்களுடைய கடவுள். அவர் பேச நீங்க அனுபவிப்பீங்க சொல்லி எடப்பாடியே சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, எங்க புரட்சி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன் எடப்பாடி முதலமைச்சர் வருவார், அத்தனை விடுவியாளம் என்று சொல்லி குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த பணமார்ந்த நன்றியை கூறி எல்லாம் செயல்படுங்க. இந்த 1000 ரூபாய் கூட உருப்படியா கொடுக்கல உங்க பணத்துல. எடப்பாடி எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தார்ல, அதே போல எடப்பாடி வருவார். விடுபட்ட திட்டங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மகளிருக்கும் நல்லது செய்வார் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டிக் கொண்டு வந்து அத்தனை ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், எங்களுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி இங்கே நகர செயலாளர் உட்பட இங்கிருந்து அத்தனை வார்டு செயலாளர்கள், பொள்ளாச்சியில் இந்த ஏற்பாடு செய்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வார்டு செயலாளருக்கும் அத்தனை கழக தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி மகளிரணி அதிகமாக அத்தனை மகளிரணி சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.